தமிழ்நாடு மக்களை இங்கே பாருங்கள். ஆனால் இந்த ரெண்டு கட்சிக்காரனும் திராவிடங்களும் சொல்கிறீங்களே, இது திருட்டு கழகம். என்ன ஒன்றுக்கு விட்டு கொடுக்குறானுவோ யார்? இவன் எடப்பாடி முக ஸ்டாலினுக்கு விட்டு கொடுக்கான், முக ஸ்டாலின் எடப்பாடிக்கு விட்டு கொடுக்கான். ஆனால் நல்லா இருப்பீங்க மக்களை. இந்த என்ன ஒரு கொலை நடந்தது பார்த்தியா? 2 பேர்த்த கொலை பண்ணிருக்காங்க சேத்தாங்குளத்தில். இதுக்கு 2 பேரும் தான் காரணம். யார்? முக ஸ்டாலினும் அப்புறம் எடப்பாடியும். என்ன அவர் எடப்பாடி என்ன சொன்னான்னா மூச்சாட்சி சேர்த்து போயிட்டான்னு எடப்பாடிக்கு தெரியாதா? இப்போ போலீஸ் மினிஸ்டர் யார்? இப்போ போலீஸ் மினிஸ்டர் யாருப்பா சொல்லு? போலீஸ் மினிஸ்டர் யார்? ஹலோ மக்களே, நான் உங்களை தான் கேட்குறேன். போலீஸ் மினிஸ்டர் யார்? போலீஸ் மினிஸ்டர் தகுதி இருக்கா எடப்பாடிக்கு? இல்லை கேட்கேன். ஒரு அளவு வேண்டாம். போலீஸ் மினிஸ்டர்னா ஃபஸ்ட்டு அக்யூஸ் அதிகமா எடப்பாடி தான், அதுக்கப்புறம் 2வது முக ஸ்டாலின். என்ன அதான் என்ன ஏன் ஜட்ஜியே அடிக்கிறாங்க. அதாவது வழக்கறிஞர் இல்லை, அவர் நீதியரசரே நான் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறான் போலீஸ்காரன். அப்போ என்ன தைரியம்? யார்? முக ஸ்டாலினும் எடப்பாடி கொடுத்த தைரியம் புரியுதா? நான் இதுதான் தமிழ்நாடு நடக்குது. நான் இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக தெரியுது. ஆனால் தமிழ்நாடு மோசமான ஊருன்னு அதுக்காக விசிலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னாக்கா நான் இதெல்லாம் நடக்காது. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நடக்காது. தெரியுமா? வருவார் பாரு விஜய் தம்பி, செம்மையாக செய்வார். நான் இவங்களை எல்லாத்தையும் இதுக்கு ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு யார்? முக ஸ்டாலின். இந்த போலீஸ்கார் சப்போர்ட் பண்ணால, அதுக்கு 2வது அக்யூஸ்ட் யார்? முதல் அக்யூஸ்ட் எடப்பாடி, 2வது அக்யூஸ்ட் யார்? முக ஸ்டாலின். இந்த போலீஸ் மினிஸ்டர் தானே பாண்டி. அதுக்கப்புறம் தான் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஆமாம், 9 பேர் தூக்கு தண்டனை தான், இதான் கன்ஃபார்மு. புரியலையா? சும்மா ரொம்ப ஓவராக பண்ணப்படாதுண்ணா. என்ன உங்களை வாழ வைக்கிறேன், உங்களை 2 பேர்த்த 2 அநியாயத்துக்கு அடிச்சு கொண்டுருக்காங்க. இதுக்கு கேட்குற வக்கு இல்லாத முதலமைச்சர் ஊருக்கு நம்ம தேவையா? என்ன 2 முதலமைச்சர் தான், எடப்பாடிங்க தான், முக ஸ்டாலின் இருந்தான். என்ன தேவையா நமக்கு தமிழ்நாட்டுக்கு? தூக்கி செருப்பெல்லாம் அடிச்சுட்டு வெளியே எடுப்புங்க. அவனை ஒரு ஆள் வரணும். நான் அக்யூட் யாருன்னு தெரியணும். நான் அது வரைக்கும் 30 இல்லை, இன்னும் 60 நாள் போனாலும் பரவாயில்ல. நான் 2 மாதம் வேணாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த அக்யூட் போலீஸ் மினிஸ்டர் தான் முழு காரணம். போலீஸ் யார்? முக ஸ்டாலின். அவரை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அது என்ன சொல்கிறாருனோ அதுக்கப்புறம் தான் அக்யூஸுக்கு தண்டனை கொடுக்கணும். உண்மை அதுதான். சும்மா பட்டு போலீஸ் மினிஸ்டர் யார்? யாராக இருக்கட்டும், நான் முக ஸ்டாலின் இருக்கட்டுமே, அதுக்கு பதில் அவர் அவர்கிட்ட போய் கேட்கணும். இதுதான் போலீஸ் மினிஸ்டரு, நீ தான் ஆர்டர் கொடுத்தியா அப்படின்னு கேட்டது தான். அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையா இல்லை அவன் விடுதலை பண்ணுறதா கேட்கணும். யார்? ஜட்ஜியும் சேர் தான், நீதியரசன் சேர் தான். அதுதான் 30 நாளில் 60 நாள், ஒரு வருஷம் ஆகட்டுமா? 5 வருஷம் இருந்தாங்களா, இன்னொரு 1 வருஷம் இருக்கட்டும். இந்த 2 பேர்த்திட்டையும் கேட்கணும். யார்? எடப்பாடியும் கேட்கணும், முக ஸ்டாலினையும் கேட்கணும். இதுதான் உண்மை. சும்மா பண்ணிட்டு நம்ம எடுத்த கவுதான் நிற்கப்படாது. புரியுதா? இது யாரா சப்போர்ட்டு அப்படி தெரியணும். நல்ல ஆட்சி வரணும், நல்லா வரணும். அது விஜய் வந்தால் வரும், விஜய் தம்பி வரும். பிசல் சின்னதுக்கு ஓட்டு போட்டால் நல்லா வரும். ஆனால் உண்மை சொல்கிறேன், விஜய் தம்பி வந்தால் நல்லவன். ஆனால் இந்த கொள்ளையடிக்கிறதுக்கும் கருப்படிகளுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் தான் சப்போர்ட் யார்? முக ஸ்டாலினும் எடப்பாடியும். புரியுதா? பார்த்துக்கிடுங்க, இதுதான் உண்மை. ஆனால் இதெல்லாம் எவனும் தைரியம் பேச முடியாது. நான் பேசுகிறேன்னாங்க எனக்கு ஒரு மயமும் கிடையாது, ஒரு மயிரும் போட முடியாது. இது பாரு, ஒரு மயிரும் என்ன ஒரு முடி கூட போட முடியாது. யார்? எவனாலும் சரி தான். சத்தியம் உண்மை அதுதான். சும்மா நான் எவனுக்கும் பயப்படுற அவசியம் கிடையாது. எதுமா நான் வாழ்க்கையை வெறுத்துட்டு நிற்கிறேன். ஆமாம், ஆகையால் தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்றுன்னா நான் நிற்பேன். புதா இல்லையா? இதான் உண்மை. பார்த்துக்கிடுங்க மக்களை, பார்த்துக்கிடுங்க மக்களை. எல்லாருக்கும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். நான் எனக்கு என்னை பற்றி நான் காப்பாற்றிக்க தெரியும்.
ஆனால் உங்களை காப்பாற்ற எனக்கு அது முடியும். ஓகேவா? பார்த்துக்க தமிழ்நாடு மக்களை, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். நான் கீழ் ஜாதியாக தான், மேல் ஜாதியாக இருந்தது, கிறிஸ்டியன் ஜாதி தான், முஸ்லீம் ஜாதி தான், எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். உண்மைக்கும் நான் உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடிஞ்சு செய்வேன், அவ்வளோதான். ஓகே, பாய். ஆனால் இதுவாரு இந்த கொலை இனிமேல் நடக்கப்படாது, நடக்காது. ஆனால் விஜய் தம்பி வராது. விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா வரவே வராது. என்னம்மா விசில் சேர்ந்து ஓட்டு போட்டிங்கன்னா உண்மைக்கு சொல்கிறேன், நல்லா வருவீங்க. உண்மைக்கு சொல்கிறேன், நல்லா பண்ணுவார். இது திட்டு போயிடுவோம். ஓகே, பாய்.